விஜய் தான் தன்னை மிகப்படுத்தி பேசிக்கிறாரு. கெரியரின் உச்சத்திலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசிக்கிறாரு. விஜய் கட்சியில் உள்ளவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து 25% இருந்தோம், 35% இருந்தோம், கடைசியாக வந்து 40%. அதுக்கு இன்னும் அதிகமாக வந்து ஆதரவு என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கனவுலகத்தில் இருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் போல் போட்டிங்கன்னா எல்லாருமே வந்து விஜய் தான் சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் ரோட்டில் போய் அட்டை கேட்டிங்கன்னா விஜய், எடப்பாடி, ஸ்டாலின், சீமான் இது யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்களே, விஜய்க்கு போடலான் இருக்கேன் அப்படிப்பாங்க. இப்போ கேட்டிங்கன்னா கூட சரி விஜய்க்கு போடலாம் அப்படின்னா எந்த வேட்பாளர் கேட்டால் அதுக்கு வந்து அவங்கள்ட்ட பதில் இருக்காரு. தாவேகா வந்து ஒரு பவரான கட்சி, பெரிய கட்சி அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தாவேகாவில் விஜய் வந்து முதல் மாநாட்டில் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லி யாருமே வைக்காத ஆப்ஷன், திமுகவோ அதிமுகவோ இல்லை நாம் தமிழர் சீமான் அவர்களோ வந்து யாருமே வைக்காத ஆப்ஷன் வந்து விஜய் வச்சார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்கு அப்படின்னாரு. ஒருத்தர் கூட போய் பேச்சுவார்த்தை இடத்துலையே 3வது கட்சிங்கிற ஒரு இயக்கம் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனால் கடைசியாக யாருக்கு ஓட்டு போடலாம், லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எனக்கு திமுக பிடிக்காது, அப்போ திமுக ஒழிக்கணும்னா நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் வேட்பாளர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு, மாவட்ட செயலர் யாருன்னே தெரியாது. அந்த மாவட்ட செயலர் ஒரு மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க, அந்த மாவட்டத்தில் தெரிஞ்ச முகமாக இருக்கா? கிடையவே கிடையாது. பெரிய பெரிய ஒரு நிர்வாகிகளை தான் எடுத்துட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னும் கீழ்மட்டம் நிர்வாகிகள், கீழ்மட்டம் இப்போ அவங்க பெரிய நிர்வாகிகள்லாம் வேற கட்சியிலேருந்து இயங்கினவங்கள உள்ள கொண்டாந்து இந்த வெந்தது வேகாது அப்படிங்கிற மாதிரி வேற இடத்துல உள்ளவங்க, அவங்க வந்து கருத்து முரண்பாடுல வெளியே வந்தவங்க, இப்படி உள்ளவங்களை தான் உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து பவர் வேணும்னா விஜய்க்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. அது காங்கிரஸ் வந்து இப்போ டவுன்ல இருந்தாலும் அது ஒரு பாரம்பரிய கட்சி. பட் இவர் வந்து அந்த மாதிரி திரும்ப அப்பா பையனுக்கு வேண்டி ஒரு வேலை பார்க்கறதுக்கு இப்போ சில பாசிட்டிவான வார்த்தைகளை கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் ஒரு பண்ணையார் கட்சி, இதுவும் இப்போ உள்ள ஒரு பண்ணையார் கட்சி, தாவேகாவும் வந்து ஒரு பண்ணையார் கட்சி தான். ஏன்னா இறந்தவங்களை வந்து நீங்கள் வேற எந்த எக்ஸாம்பிள்லாம் வேண்டாம், இறந்தவங்களை வந்து நீங்கள் வந்து இங்கே கூட்டவனா வச்சு இரங்கல் தெரிவிக்கிறா நீங்கள் ஒரு பண்ணையார் தான். ஏன்னா ஒரு பண்ணையார் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த வீட்டுக்கு விசேஷத்துக்கோ எந்த வீட்டு இறப்புக்கோ போக மாட்டார். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குதா, கல்யாணம் முடிச்சு நேராங்கவா நான் ஆசீர்வாதம் வாங்குவேன். உங்கள் வீட்டில் வந்து இறப்பு நடந்திருக்கா, அவங்கள வீட்டில் ஃபேமிலியில் வீட்டுக்கு வா, நான் ஏதாச்சும் ஃபண்டு நிதி தரேன். இதுதான் பண்ணையார். இபிஎஸ் வந்து அந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் அரசியல் பண்ணுவார். சரியோ தவறோ ஸ்டாலின் வந்து குடும்ப ஆட்சியிலேருந்து அவங்களும் தொடர்ந்து அரசியல் இருக்காங்க. நான் சீமான் அதே மாதிரி வந்து நீண்ட காலமாக அரசியல் இருக்காங்க. இவங்கெல்லாம் கீழே இருந்து வேலை பார்த்து இப்போ வந்து மேலே வந்திருக்காங்க. திடீர்னு நான் வந்து அரசியல் வந்து நான் வந்து குதிச்சு நான் வந்து எல்லாத்தையும் மாற்றுறேன் போகிறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே எந்த அரசியல் பணியும் பண்ணாமல், மக்கள் பணியும் பண்ணாமல் நான் வந்து எல்லாம் பண்ணுறேங்கிறது வந்து மக்களை ஏமாத்துற விஷயம், இது மக்களை பயன்படுத்திக்கிற விஷயம், மக்களை பிஸ்னஸாக பார்க்குற விஷயம். இந்த அரசியலை தாவேகா தனிச்சு நிற்கலை, தனிச்சு விட்டாங்க எல்லாத்தையும். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூடு பிடித்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட்டணி சர்ச்சைகளும், எந்த கட்சி பலமா இருக்கு, எந்த கூட்டணி பலமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறோம். இதை குறித்து விவாதிக்கிறதுக்கு நம்முடன் ஊடகவியாளர் துரை பிரபாகரன் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் சூடு பிடிக்குது சார். ஆமாம். இப்போ இந்த நேரத்தில் பவரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதிரி சினிமாவின் உச்சத்தில் அப்படின்னு வந்தப்போ இங்கே பவரின் உச்சத்தில்ங்கிற மாதிரி இப்போ ஒரு டிஸ்கஷன் தாவேகா கட்சி பற்றி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த நிலவரம் இங்கே இருக்கா சார்? இல்லை, அந்தளவுக்கு அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வந்து விஜய் தான் தன்னை மிகப்படுத்தி பேசிக்கிறாரு. கெரியரின் உச்சத்திலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசிக்கிறாரு. விஜய் கட்சியில் உள்ளவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து 25% இருந்தோம், 35% இருந்தோம், கடைசியாக வந்து 40%. அதுக்கு இன்னும் அதிகமாக வந்து ஆதரவு என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கனவுலகத்தில் இருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா 2016 வந்து நாம் தமிழர் முதல் தேர்தல் எதிர்கொண்டுச்சு. நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாம் தமிழர் தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் வந்து யார் சிஎம் ஆகும்னு நீங்கள் வந்து ஒரு போல் கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சீமான் தான் வருவார். ஆனால் அதோட எலெக்ஷன் ரிசல்ட் என்ன கொடுத்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சொற்ப அளவில் தான் வேட்பாளர்கள்லாம் வாங்கினாங்க. ஒரு தொகுதிக்கு வந்து 3000 ஓட்டு, 4000 ஓட்டு, 5000 ஓட்டுன்னு அவங்க வாங்கினாங்க. 2% கிட்ட தான் வாங்கினாங்க. ஸோ இது வந்து ரியாலிட்டி தான், ரியாலிட்டி. நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் போல் போட்டிங்கன்னா எல்லாருமே வந்து விஜய் தான் சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் ரோட்டில் போய் அட்டை கேட்டிங்கன்னா விஜய், எடப்பாடி, ஸ்டாலின், சீமான் இது யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்களே, விஜய்க்கு போடலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போ கேட்டிங்கன்னா கூட சரி விஜய்க்கு போடலாம் அப்படின்னா எந்த வேட்பாளர் கேட்டால் அதுக்கு வந்து அவங்கள்ட்ட பதில் இருக்காரு. உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு போட போகிறீங்க அப்படிங்கிறது பதில் இருக்காரு. ஸோ அதனால் இவங்க இந்த கனவுலகத்தில் இருக்காங்க. இந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸை வந்து எடுத்துக்கிட்டு தாவேகா வந்து நம்ம
ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து வந்துடலாம்னு சொல்லி இவங்க தாவேக தொண்டர்கள்லாம் ஒரு உற்சாகத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் இவங்க ஏற்கனவே பண்ணது தான். இப்போ வந்து சுறா படம் ஹிட்டு, புலி படம் ஹிட்டு அப்படின்னு தோல்வி அடைந்த படங்களை வந்து படம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு, ஆனால் வந்து வசூலில் வந்து இங்கே நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறாங்கல்ல. அப்பையிலேருந்து வந்து விஜய் வந்து வசூலில் வந்து நல்ல ஹிட்டான ஆள்னு சொல்லிட்டு அதுக்கான உண்மையான டேட்டாவே வராது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இதையும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் தான் பவரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா அடையாளத்தோடய போய்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்படி பவரில் உண்மையிலே சரி ஓகே, தாவேகா வந்து ஒரு பவரான கட்சி, பெரிய கட்சி அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தாவேகாவில் விஜய் வந்து முதல் மாநாட்டில் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லி யாருமே வைக்காத ஆப்ஷன், திமுகவோ அதிமுகவோ இல்லை நாம் தமிழர் சீமான் அவர்களோ வந்து யாருமே வைக்காத ஆப்ஷன் வந்து விஜய் வச்சார். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு அப்படின்னாரு. ஒருத்தர் கூட போய் பேச்சுவார்த்தை இடத்துலையே யாருமே போய் வந்து விஜய் கூட சேரலாம்னு சொல்லி யாருமே விஜய் போய் பார்க்கவும் இல்லை, விஜயும் மற்றவங்கள பார்த்ததா எந்த தகவலும் இல்லை. ஸோ இதுதான் இவங்களோட தம்பி வர்றதுக்கு நான் தயாரா இல்லை. இவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி வேற இல்லை உங்களுக்கு. நம்ம வந்து கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் பூத் ஏஜெண்டாக இருக்கணும், கிரவுண்டில் போய் நீங்கள் அவங்க இருக்கட்டும், அவங்களாம் கிரவுண்டில் ஸ்ட்ராங் கிடையாது. கிளைச்செயலாம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பே கிடையாது, அவங்கள்ட்ட கட்டமைப்பே கிடையாது. இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் விஜயை பற்றி இப்போ தப்பாக பேசுனா வண்டையாக திட்டுவாங்க, நம்மளோட வரலாறுல எடுத்து திட்டி பேசுவாங்க. ஸோ இவங்க இன்டர்நெட்டில் ஸ்ட்ராங்காக அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இவங்களே இந்த வார் ரூம் வச்சு பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் சேர்ந்து பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது எந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அது உண்மையான டிவிக தொண்டர்களால் யாருமே தெரியாது. ஸோ இது ஒரு ட்ரெண்டு. இப்போ மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தப்போ வந்து கமலுக்கு வந்து ஒரு 3 to 4% ஓட்டு வந்துச்சு. ஸோ கமல் வந்து மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு கமல் எந்த கொள்கையும் இல்லை, நான் 2க்கு நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ புதுசாக ஒருத்தர் வந்தால் ஓட்டு போடுறங்கிற ஒரு இது வந்து எல்லா எலெக்ஷன்லையும் இருக்கும். தேமுதிகவுக்கு ஒரு 10%, தமாக வந்தப்போ வந்து அதுக்கு ஒரு ஆதரவு, வைகோ வந்தப்போ 3வது நம்பர் 3வது கட்சி 3வது இது ஒரு வரணுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு எல்லாருக்குமே ஒரு இயக்கம் இருக்கும். இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு நம்ம வந்து மாற்றா ஒரு கட்சி வரணும்னு சொல்லிட்டு தேசிய கட்சிகளும் முயற்சி பண்ணுது, பாஜகவும் முயற்சி பண்ணுது, காங்கிரஸ் வந்து முயற்சி பண்ணுறது சொல்லுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ 3வது கட்சிங்கிற ஒரு இயக்கம் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனால் கடைசியாக யாருக்கு ஓட்டு போடலாம், லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எனக்கு திமுக பிடிக்காது, அப்போ திமுக ஒழிக்கணும்னா நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதை திமுக தோக்கக்கூடிய சக்தி ஆட்ட இருக்கு, அதிமுக ஆட்ட இருக்கு. இப்போ அதிமுக பிடிக்காது அப்படின்னா அதிமுக தோக்கக்கூடிய சக்தி ஆட்ட இருக்கு, திமுக ஆட்ட இருக்கு. எந்த கட்சி இந்த கட்சி தான் வின் பண்ண நான் வந்து என் ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவங்களை தோக்கடிக்கணும்னா நான் இவங்களுக்கு போட்டால் தான் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ கடைசியாக அந்த விஷயமே மாறும். இன்னொன்று வேட்பாளர்கள் தேர்வு முறையும் இருக்குது. அந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களோட அந்த ஊரில் உள்ள கிளைச்சாளர் யார் எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் கூட சில பேர் எல்லாரையும் தெரியுது உங்களுக்கு, ஆனால் விஜய் வேட்பாளர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. மாவட்ட செயலர் யாருன்னே தெரியாது. இந்த மாவட்ட செயலர் ஒரு மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க, அந்த மாவட்டத்தில் தெரிஞ்ச முகமா இருக்கா? கிடையவே கிடையாது. பெரிய ஒரு நிர்வாகிகளை தான் எடுத்துட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னும் கீழ்மட்டம் நிர்வாகிகள் இப்போ அவங்க பெரிய நிர்வாகிகள்லாம் வேற கட்சியிலேருந்து இயங்கினவங்கள உள்ள கொண்டாந்து இந்த வெந்தது வேகாது அப்படிங்கிற மாதிரி வேற இடத்துல உள்ளவங்களை அவங்க வந்து கருத்து முரண்பாடுல வெளியே வந்தவங்க இப்படி உள்ளவங்களை தான் உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் நிர்வாகிகள் தமிழக அந்த விஜய் மக்கள் இயக்கமா, விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்தே ஒரு சிறந்த நிர்வாகியாக மாநில நிர்வாகியாக இவங்களால போட முடியலன்னா அப்போ விஜய் மக்கள் இயக்கம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு அரசியல் புரிதலோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்து வேற கட்சி போய் சேருமா? இது என்னன்னா விஜயை வச்சு பேரம் பேசி வேற கட்சிக்கிட்ட சீட்டு கூட வேணா வாங்குவாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட சீட்டு அதிகமாக வாங்குவாங்க. அதே போல் வந்து பாமகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் வந்து விஜய் எங்களை கூப்பிட்டு இருக்காரு, விஜய்கிட்ட போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டி அந்த பக்கம் போவாங்க. இதுக்கு என்னன்னா பிஜேபியோட அதிமுக அமித்ஷா போய் சந்திச்சார், முதல்ல சந்திச்சார், கிட்டத்தட்ட ஒரு 10 months இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சந்திச்ச உடனே திருமாவளவன், வைகோ, அப்புறம் வந்து வேல்முருகன் எல்லாருமே திமுக கூட்டணியில் அத்தனை பேருமே வந்து அதிமுக அந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது, இது வந்து ரொம்ப தப்பு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்துருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஆற்றாமையாக பேசினாங்க. அந்த ஆற்றாமையோட உண்மையான வெளிப்பாடு என்னன்னா
அவங்களுக்கு திமுகவோட டிமாண்டிங் பண்றதுக்குன்னு ஒரு பார்ட்டி இல்லை அந்த நேரத்துல. அதாவது நம்ம அதிமுக கூட்டணி போயிருவேன், ஏன்னா அப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை அந்த நேரத்துல. ஸோ அதிமுகவோட நாங்கள் போயிருவேன்னு சொல்லி திமுக வந்து ஒரு டிமாண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த ஆப்ஷன் வந்து அதிமுக போயிடுச்சு. அந்த ஆற்றாமையில பேசினாங்க. இப்போ அதே தான் தாவேக்கா வச்சு பிளே பண்ணுவாங்க. வந்து நாங்க தாவேக்கா பொருள் தான், அந்த பொருளை வச்சு நாங்க வந்து அங்க போயிருவோம். ஏன்னா சீமான்ட்ட வந்து யாரும் போக மாட்டாங்க. சீமான் அவரோட கொள்கையா இருக்கட்டும், அவரோட கோட்பாடா இருக்கட்டும், அவரோட ஸ்டாண்டா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து அவங்கள்ட்ட கிட்ட இருக்காங்க. அவர் தனிச்சு போட்டிங்கிறது அப்ப எழுந்திருக்காரு. ஸோ அவரை டிமாண்ட் பண்ணிலாம் போக மாட்டாங்க. அவர் ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு. ஆனால் விஜய் கிட்ட நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. யாரையும் சேர்த்துக்கல, எல்லாரையும் சேர்த்துக்கலாம். திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவம், நீங்க பிளாப்லா என்ன வேணாலும் நீங்க எதுல வேணாலும் உள்ள வந்துங்க. எல்லாத்தையும் தான், எல்லா குள்ளையும் தான் உள்ளத்துக்கு போட்டு வச்சிருக்காருல்ல. அப்ப யார் வேணாலும் உள்ள வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறது வந்து விஜய் இருக்கிறதுனால யார் வேணாலும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருமே போகல. அப்ப இது வந்து விஜய்க்கு பெரிய செட்பேக். நீங்க என்னதான் பெரிய கெரியர்ல உச்சத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும், நீங்க அரசியல் புரிதலோட இருந்தால் தான் இங்க மக்கள் வந்து விரும்புவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து கவனிச்சு பார்ப்பாங்க. நீங்க வந்து கரூர் விஷயத்துல என்ன பண்ணீங்க, ஜனநாயகன் மேட்டர்ல என்ன பண்ணீங்க, சிபிஐ விசாரணையில என்ன பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் கவனிச்சுட்டே வருவோம். நீ என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு கவனிச்சுட்டே வருவோம். அதெல்லாம் வந்து யாரும் அதை கண்டுக்காம அப்படிலாம் போகலாம் மாட்டாங்க. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வருவான். கடைசியா வச்சு இவங்க வந்து தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படிங்கிறது வந்து தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. நீங்க கடைசி நேரத்துல ஒதுக்கப்படுவாங்க. ஆமா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப அதை நம்பி சிவாஜி ஆரம்பிச்சாரு. சிவாஜி ஒரு நிலைமை ஒன்றும், சிவாஜியும் பெரிய சூப்பர் ஸ்டார் தான். சிவாஜி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டே பாக்கியராஜ், பல பேர், கார்த்தி, பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஈவன் விஷால் கூட ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு சமீபத்தில் விஷால் கூட ஆரம்பிச்சாரு. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எல்லாருமே ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம வந்து ஃபெமிலியர் வச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அது இவங்க அரசியல் படிக்கிறாங்களா என்னன்னே தெரியல. எம்ஜிஆர் வந்து முதல்ல திமுக உறுப்பினர், திமுக கட்சிக்கு திமுகவுக்கு வேலை பார்த்தவர், கட்சி உறுப்பினராக இருந்தவர், கட்சி பொறுப்புகள் இருந்தவர், கட்சி மேடைகளில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர், கட்சியில இருந்து வேலை பார்த்தவர். அவருக்கு நிர்வாக கட்டமைப்பு தெரியும். திமுகலேருந்து அவர் பிரிஞ்சு போகும்போது நிர்வாகமே அவருக்கு முழுக்க நிர்வாகமாகவே வந்துச்சு. அவரு இன்னொன்று சினிமாலையும் வந்து அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து அந்த என்ன சொல்றது, தப்பான விஷயங்கள்லாம் அவர் வந்து எதுவுமே நடிச்சதும் கிடையாது. இப்போ விஜய் வந்து ஸ்மோக்கிங்லேருந்து எதுவுமே அவர் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ எல்லா படமுமே வந்து ஒரு கருத்து சொல்கிற படமாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் அவரை வந்து டிசைன் பண்ணிட்டாரு. மக்களுக்காகவே வாழணும், மக்களுக்கு என்ன சொல்லணும், திரையில் என்ன சொல்லணும், அந்த திரையை வந்து எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் அவர் காமிச்சாரு. ஆனால் விஜய் என்ன காமிச்சிருக்காரு, அது பெரிய பிரச்சனை. அதான் விஜய் என்ன காமிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ விஜய் எனக்கு பிடிக்கும், அதுக்காக ஓட்டு போகிறேன். நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போகிறேன்னு சொல்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஏன் ஓட்டு போகிறீங்கன்னு கேட்டீங்கச்சுல, விஜய் எனக்கு பிடிக்கும், என்ன வேற எதுக்காக பிடிக்கும் அதனால ஓட்டு போகிறோம். இது வந்து பெரிய ஆபத்தான சினிமாங்கிறது. அது அவங்களுமே சொல்லுவாங்க, ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து ஏற்கனவே மக்கள் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரோம், ஒரு நடிகராக, புகழ்பெற்ற நடிகராக வெளியே வரோம். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வாக்குகள் வந்து அது ஒரு ஓட்டு வரும், நிச்சயம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாங்க. அதாவது சினிமா வந்து இந்த தாக்கத்தை இவருக்கு கொடுக்குமா? ஏற்கனவே சினிமாவில் வந்து அவருக்கு ரசிகர் பலம் இருக்குங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் அது இங்கே வாக்கா வர்றதுக்கான சாத்தியக்கூறு. ஓட்டு போகிறது வந்து இப்போ நான் இவனுக்கு ஓட்டு போட்டால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா மக்கள் யோசிப்பான். நீங்கள் வந்து சிட்டியில் மட்டுமே நீங்கள் வந்து யோசிச்சு, சிட்டிலலாம் வந்து எல்லாத்துலேயும் இன்டர்நெட் இருக்குது, ஃபோன் இருக்குது, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிராமத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. எந்த நேரமும் வந்து யூடியூப்பில் என்ன போயிட்டுருக்கு, ஃபேஸ்புக்கில் என்ன போயிட்டுருக்கு, என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு, அவங்க வேலை நிறையா இருக்கும். வேலையை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க. அதை கவனிக்கிறதே கிடையாது. சிட்டியில் உங்களுக்கு சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு நிறைய இருக்கும். ஆனால் கிராமங்களில் இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் நான் ஓட்டு போகிறேன், விஜய்க்கு ஓட்டு போகிறேன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அந்த தொகுதி எம்எல்ஏ ஆவார் அந்த வேட்பாளர்? ஆக மாட்டார். இல்லை அந்த தொகுதி வேட்பாளருக்கு அந்த ஓட்டு போட்டதுக்கு பிறகு எனக்கு நான் வந்து ஓட்டு போடுறேன், இப்போ என் ஊரே இருக்குது, நான் வந்து விஜய்க்காக போய் கொடி பிடிச்சிட்டு போய் ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டதுக்கு பிறகு தோற்று போயிடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, வீட்டு பிரச்சனையோ இல்லை வந்து இட பிரச்சனையோ இல்லை யாரு கூடயோ உள்ள பிரச்சனையோ வருது. நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுறேன், விஜய் வேட்பாளர் வந்து தோற்று போயிடுறாங்க. தோத்து போனதுக்கு பிறகு ஊரில் வந்து விஜய் கட்சின்னு எல்லாரும் பிராண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு பிரச்சனை வருது எலெக்ஷனுக்கு பிறகு,
தோத்து போயிடுறாங்க. அந்த வேட்பாளர் எங்க போனாலும் தெரியாது. மாவட்ட செயலர் எங்கேயாச்சும் அவ்வளவுதான் ஒரு வேலையை பார்க்க போயிருந்தாரு. இப்ப நான் யாருக்கிட்ட போய் நிக்க முடியும்? திமுக போய் நிக்க முடியுமா, இல்ல அதிமுக போய் நிக்க முடியுமா, இல்ல நாம் தமிழர்ல போய் நிக்க முடியுமா? என் பிரச்சனையை அப்புறம் நான் தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பெனிஃபிஷரிஸ் வந்து நிறைய திமுக ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலோ கவர்மெண்ட் பெனிஃபிஷரிஸ் எல்லாம் நிறைய வந்து கவர்மெண்ட்ல எல்லாம் வாங்கிக்கலாம், ஸ்கீம் வாங்கிக்கலாம், இல்லை வந்து வேலை வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு இந்த இபிஎஸ் கூட அறிவிச்சிருக்காருல வந்து பைக்குக்கு மானியம், அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய 2000 ரூபாய் இதெல்லாம் அறிவிச்சிருக்காருல. இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா நான் போய் தாவே கேட்ட போட்டா போய் கேட்டா எனக்கு கிடைக்குமா? அப்ப யாரு ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க பின்னாடி நிக்கிறது தான் பார்ப்பாங்க. நீங்க இது வந்து பியூர்லி வந்து நான் ஓட்டு போடுறேன், இந்த ஆட்சி வரணும்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. இவர் வந்தா மாற்றம் வருங்கிறது வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குதான். அந்த மாற்றத்துல நீங்க என்ன மாற்று? இப்ப நாம் தமிழர் சொல்றது மாற்று. அவங்க தமிழ் தேசியம் வந்து கிரீன் பாலிடிக்ஸ் பேசுறாங்க. அந்த ஆட்சிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கிளீன் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. தாவேக்கா என்ன வச்சிருக்கு? அதெல்லாம் வந்து எலெக்ஷன் கிட்ட நெருங்க உடைச்சிருக்கு. இன்னொன்னு வேட்பாளர் அறிவிச்சோன்னுமே வந்து எந்த வேட்பாளரும் வந்து இல்ல வேட்பாளர் அறிவிச்சோன்னுமே எல்லா வேட்பாளரையும் திமுக அதிமுக தூக்கிடுவாங்க. ரொம்ப சுலபமா தூக்கிடுவாங்க. இப்ப நாம் தமிழர் வேட்பாளரை ஏன் தூக்க முடியல? நாம் தமிழர்லயும் வேட்பாளர் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை வருஷமா வந்து 2014 தேர்தல் நிக்கிறாங்க. அவங்களே தூக்க முடியல. அவங்க வந்து தமிழ் தேசியங்கிற கொள்கையில் நிக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் இது வரைக்கும் வந்து கட்சியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வேற கட்சிக்கு அவங்க போனதே கிடையாது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தாவேக்கா நடக்கும். ஏன்னா வேட்பாளர் மாவட்டத்தெல்லாம் எவ்வளவு வந்து அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரு கொள்கையும் கிடையாது. நம்ம வந்து எம்எல்ஏ ஆகணும், இல்ல வந்து மாவட்ட பொறுப்பு ஆகணும், இல்ல வந்து இதுல வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட தாவேக்கால உள்ளவங்களுக்கும் ஒரு இது. நம்மளும் அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. என்ன இதுல பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இப்ப திமுகவில் போய் இப்ப தாவேக்க ஆதரிக்கிறவங்களுக்கு போயிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் திமுக அதிமுகவில் போகாத முக்கிய காரணம் என்ன வரும்னா, திமுக அதிமுகனா அங்க ஆல்ரெடி வந்து கிளை செயலாளர் இருப்பான், மாவட்ட செயலாளர் இருப்பான். அங்க வந்து ஆல்ரெடி எல்லாருமே பொறுப்புல இருப்பாங்க. இவங்க போய் அதுக்கப்புறம் உழைச்சி அதுக்கப்புறம் அந்த பொறுப்புகளை வாங்கணும். ஆனா தாவேக்காக போனீங்கன்னா உடனே உங்களுக்கு பொறுப்பு கிடைச்சிடும். ஸோ ஈக்குவலா நீங்க திமுகவில் அவங்க கிளை செயலாளர் மாவட்ட செயலாளர் ஈக்குவலா நீங்க இங்க ஈஸியா குயிக்கா வந்து உங்களுக்கு பதவி கிடைச்சிடும். ஸோ அந்த பதவியை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத எங்களோட. நீங்க நாட்டை திருத்துறது இந்த இது திருத்தம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது கிடையாது. நான் என்ன சம்பாதிக்கலாம்னு பார்ப்பாங்க. அப்ப சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துல வேட்பாளர் நிற்கும் போது, எலெக்ஷன்ல வேட்புமனு தாக்கல் நிற்கும் போது வேட்பாளர் வந்து நான் வந்து ஒரு கோடி ரூபாய் தரேன் லைஃப் செட்டில்மெண்ட், அவ்வளவுதான், 1 கோடி ரூபாய் தரேன் நீங்க. ஆனா அந்த வேட்பாளர் லைஃப் செட்டில்மெண்ட் தானே. இதுல என்ன இருக்கு? ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு பிடிக்கல, வெளில தெரிய போதான் என்ன, எனக்கு வந்து மாவட்ட செயலர் எனக்கு உதவி பண்ணல, விஜய் எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு அடிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இவங்க காசு வாங்காதாங்கன்னு தெரியாது. வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணட்டும். இப்பயே லிஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க யாரெல்லாம் வேட்பாளர்களா இருப்பாங்கன்னு தாவேக்காலன்னு. திமுக அந்த பக்கம் கூட்டணியும் அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி கூட்டணியும் வந்து ஒருத்தர் நம்பல, இன்னும் வரல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த கட்சியை நம்பி போகலாமாங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்ப கட்சியே நம்பல, எந்த கட்சியுமே நம்பல. அப்ப மக்களும் நம்புவாங்களா? கட்சி தலைவர்கள் வந்து கீழே கிரவுண்ட்ல என்ன ரியாலிட்டி இருக்கோ அது தெரிஞ்சுதான் அவங்க வந்து போவோமா வேணாமான்னு யோசிப்பாங்க. அப்ப நம்பல, அப்புறம் எப்படி தாவேக்கா ஜெயிக்கும் சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேக்கா கட்சியில விஜய் அவர்களோட தந்தை சந்திரசேகர் வந்து எதுவும் பெருசா கிடையாது. சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்துல விஜயை வந்து உயர்த்துவதற்கு பெரும்பாடுபட்டவர் தான் சந்திரசேகர். இடையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இப்ப அரசியல் கட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆதரவு வந்திருக்கிறாரு. இப்போ காங்கிரஸுக்கு வந்து பவர் வேணும்னா விஜய்க்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. அது காங்கிரஸ் வந்து இப்போ டவுன்ல இருந்தாலும் அது பாரம்பரிய கட்சி. பட் இவர் வந்து அந்த மாதிரி திரும்ப பையனுக்கு வேண்டி ஒரு வேலை பார்க்கறதுக்கு இப்போ சில பாசிட்டிவான வார்த்தைகளை கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல, அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் ஒரு பண்ணையார் கட்சி, இதுவும் இப்போ உள்ள ஒரு பண்ணையார் கட்சி. தாவேக்காவும் வந்து ஒரு பண்ணையார் கட்சி தான். ஏன்னா இறந்தவங்களை வந்து நீங்க வேற எந்த எக்ஸாம்பிள்லாம் வேண்டாம், நீங்க இறந்தவங்களை வந்து நீங்க வந்து இங்க கூட்டவனா வச்சு இரங்கல் தெரிவிக்கிறா நீங்க ஒரு பண்ணையார் தான். ஏன்னா ஒரு பண்ணையார் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த வீட்டுக்கு விசேஷத்துக்கோ எந்த வீட்டு இறப்புக்கோ போக மாட்டார். உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா, கல்யாணம் முடிச்சு நேரம் அங்கவா நான் ஆசீர்வாதம் வாங்குவேன். உங்க வீட்டுல வந்து இறப்பு நடந்திருக்கா, அவங்கள வீட்டுல ஃபேமிலியில வா, வீட்டுக்கு வா, நான் ஏதாச்சும் ஃபண்டு நிதி தரேன்.
இதுதான் பண்ணையார். ஸோ அதே மாதிரி காங்கிரஸ் பண்ணையார் கட்சின்னா அது அந்த காலத்துல இருந்தே பண்ணையார்கள் நிறைந்த கட்சி தான், பணக்காரர் கட்சி அது. ஸோ ரெண்டும் ஒன்று சேரலாங்கிறது இவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எங்க இருக்கு? திமுக கூட்டணியோட இருக்கிறனால தான் காங்கிரஸ் இருக்கு. இவங்களுக்கு அந்த காங்கிரஸ்க்கு வந்து இளைஞர்கள் எங்க இருக்காங்க? இளைஞர்களே கிடையாது, அங்க ஃபுல்லா தலைவர்கள் தான், வயசானவங்க தான் இருக்காங்க. அப்ப ஒரு எஸ்சிஎஸ்சி சொல்றது வந்து என்னன்னா, சேர்ந்தா ஒரு சென்ட்ரல் அதாவது இந்திய அளவில் தேசிய கட்சியோட சேர்ந்தா நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன யோசிக்கும்? தாவேகோட சேர்ந்தா எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும்னு இருக்குல்ல, அவங்க ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு, இந்தியா கூட்டணியை உடச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளியே வரதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. 40 எம்பி கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க நாடாளுமன்றத்துல வந்து நீங்க வந்து காங்கிரஸ் எதுவும் பில்லு கொண்டு வந்துச்சுன்னா அங்க ஸ்ட்ராங்கா வந்து 40 எம்பி நீங்க நிக்கணும். அப்ப அது உடஞ்சிச்சுன்னா இந்தியா அளவுல வந்து காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிடும். இந்தியா கூட்டணியிலே பெரிய கட்சி திமுக தான் இவங்க இதுல. அப்ப அது வெளியே வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட்ல ஆளணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க, இந்தியா ஆளணும் தான் அவங்க யோசிப்பாங்க. எப்படி பிஜேபி வந்து இந்தியா ஆளணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களும் காங்கிரஸ் வந்து ஃபுல்லா இந்தியா ஆளணும் தான் நினைப்பாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க புரியாம ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்கன்னா, சமீபத்தில் இணையத்துல இருந்து செய்தி வருது வந்து சீமான், விஜய், ராமதாஸ்லாம் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு. உங்க தேமுதிக தலைவரும் தேமுதிகவும் ஒன்று சேருவாங்க. தேமுதிக வந்து அதாவது ஒரு இதில் படித்தேன், தேமுதிக தேர்தலுக்கு முன்பு திறக்கும் கடை அவங்க தேமுதிக. ஸோ தேர்தலுக்கு அவங்க வந்து எந்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டாங்க, எந்த மக்கள் பணி எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. விஜயகாந்த் இருந்தது இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. அதை விஜயகாந்த் போனதுக்கு பிறகு அதை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து சீட் பேர் வாங்கிக்கலாம், நோட்டு பேர் வாங்கிக்கலான்னு தான் இவங்க வந்து பண்ணுறாங்க. அது வெளிப்படையாக பச்சையாகவே தெரியுது. எங்களை யூஸ் பண்ணிக்கிங்க, நாங்கள் வந்து எங்கள்கிட்ட 20 எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குது அவங்கள்ட்ட? 0.43% தான், அவ்வளோதான் இருக்குது. இப்போ என்ன அதெல்லாம் வந்து திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ தெரியாதா? நீங்கள் அதை விட்டு இப்படி எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்கன்னா என்ன லாஜிக்? 20 சீட்டு கொடுக்க முடியும், ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இந்த எலெக்ஷனில் 2 கட்சி வந்து வீட்டுக்கு அமைச்சாங்க. 2 கட்சி, தாவேகாவையும் தேமுதிகவையும். இனிமே எந்த நடிகருமே வந்து நான் வந்து மக்கள் பணி பண்ணாம, நடிகருமேனா அவங்க மக்கள் பணியை எதுவும் பண்ணாம நான் டைரக்டா வந்து குதிச்சோடனே சிஎம் ஆயிடுவேன், டைரக்டா வந்து சீட்டு பேரம் பேசுவேன் அப்படின்னு வந்து எந்த நடிகர்களுக்கும் வந்து ஆசை வரக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு இபிஎஸ் வந்து அந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் அரசியல் பண்ணுவார். சரியோ தவறோ ஸ்டாலின் வந்து குடும்ப ஆட்சியில இருந்து அவங்களும் தொடர்ந்து அரசியல இருக்காங்க. சீமான் அதே மாதிரி வந்து நீண்ட காலமா அரசியல் இருக்காங்க. இவங்கெல்லாம் கீழே இருந்து வேலை பார்த்து இப்போ வந்து மேலே வந்திருக்காங்க. திடீர்னு நான் வந்து அரசியல் வந்து நான் வந்து குதிச்சு நான் வந்து எல்லாத்தையும் மாத்துறேன் போறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே எந்த அரசியல் பணியும் பண்ணாம, மக்கள் பணியும் பண்ணாம நான் வந்து எல்லாம் பண்றேங்கிறது வந்து மக்களை ஏமாத்துற விஷயம், இது மக்களை பயன்படுத்திக்கிற விஷயம், மக்களை பிசினஸா பார்க்குற விஷயம் இந்த அரசியலை. அப்ப இவங்கெல்லாம் வந்து வரையவே கூடாது. பெரும்பாலும் நிறைய கட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தேமுதிக, பாமக, இதெல்லாம் வந்து கட்சி ஆரம்பித்து பல வருடங்கள் ஆச்சு. அவங்களே இப்போ வரைக்கும் சொல்லக்கூடியது எங்களுடைய கட்சி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அரசியல், இந்த தேர்தலில் அவங்க வந்து முதல்வர் ஆகும் அப்படிங்கிற ஒரு இவ்வளவு அனுபவம் இருந்து சொல்றது கிடையாது. பட் இவங்க வந்த உடனே நாங்களும் அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துவோம்னு சொன்னா அது வந்து நம்பகத்தன்மை தான். ஏன்னா அங்க ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு, ஏதோ ஒரு பர்சன்டேஜ். வெற்றி பெறுவோம், முதல்வர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறது வந்து எப்படி இருக்கு சார்? தாவேகா வந்து வெற்றி பெறுவோம், முதல்வர் ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இதுவரைக்கும் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குமா? எப்படி? பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். எலெக்ஷனுக்கு பிறகு எத்தனை பேர் வந்து இந்த மக்களை திட்டி மக்களை வந்து ஓட்டு போடாதவங்களாம் என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியல. இப்பயே வந்து தாவேகா எதிராக பேசினா அவ்வளோ வண்டியாக ஃபேமிலி குடும்பத்தையும் வண்டியாக திட்டுறாங்க, இல்லை இன்னும் வன்முறைகள்லாம் நடக்குன்னு வச்சுங்களேன். அதே போல் வந்து விஜய் படம் வல்லன்னு, எந்த படம் ஞாபகம், விஜய் படம் வல்லன்னு தீ குடிச்சிருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பயே அவங்க வந்து அவங்களோட இன்னமும் ரசிகர்களாக தான் இருக்காங்க, தொண்டர்களாக மாறல. ஸோ ஆனால் தலைவரும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவங்கள ரசிகர்களே வச்சுட்டு அவங்களை வந்து விசில் அடிச்சு அவங்கள வந்து அதே கொண்டாட்ட மனநிலையே வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அது பெரிய ஆபத்தா முடியும். அது விஜய் புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து விஜய் அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிக்கிறாரு. கூட உள்ளவங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு என்ன கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் இருக்குல்ல, ஒரு கூட்டம் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுவே அவங்களுக்கு ஆபத்தா முடியும்.
இந்த கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் வந்து இவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத போய் இவங்களுக்கே கட்சிக்கே பெரிய ஆபத்தம், விஜய்க்கே பெரிய ஆபத்தம், எலெக்ஷனுக்கு பிறகு இன்னும் பெரிய ஆபத்தம். அது போக போக தெரியும். இப்போ நம்ம பேசிடும்போது விஜயும் சீமானும் ஒன்று சேருவாங்களான்னு சொன்னோம்ல, இன்னொரு விஷயம். ஆமாம், அதுவுமே கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு திரும்ப. ஆனால் அவர் தனித்து தான் போட்டின்னாரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வதந்திகளா எப்படி சார் சும்மா அதெல்லாம் கிளப்பி விடுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு. விஜய் வந்து சீமானை அடிக்கடி சந்திச்சு நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், ஒன்றா சேருவோம்னு சொல்லிட்டு விஜய் சீமான்ட்ட எல்லா அட்வைஸையும் விஜய் வாங்கிக்கிட்டு மாநாட்டிலே போய் வந்து என்னது சீமானை இன்டைரக்டாக அட்டாக் பண்ணார். நான் வந்து கத்தி பேச மாட்டேன், அதே மாதிரி வந்து நான் உள்ள அரசியலுக்கு வரும்போது என்னை வந்து இது மாதிரி முதல்கள் இதுக்கு அரசியல் இதுக்கெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும் கரூர் சம்பவம், சிபி சென்னைங்கள்லாம் இப்போ புரிஞ்சிருக்கு விஜய்க்கு. ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு டக்குன்னு வந்து கழட்டி விட்டார். ஓகேவா? சீமான் அதெல்லாம் சட்டம் பண்ணல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து அது வரைக்கும் ஆதரிச்சிருந்தார் சீமான், தம்பி வரட்டும்ன்ட்டு. நீங்கள் திராவிடத்தை என்னைக்கு கையில் எடுத்தீங்களோ, பெரியார் என்னைக்கு கையில் எடுத்தீங்களோ, தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படி வந்து ஒன்று சேர முடியும்? அது தாவேக்கா ஒரு திராவிட கட்சி தான். நீங்கள் வந்து என்னதான் தொட்டுக்கு நீங்கள் தமிழ் தேசியம் வச்சுட்டாலும் தாவேக்கா ஒரு திராவிட கட்சி தான். திமுக வந்து தமிழ் தேசியம், நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், எங்கள்கிட்ட தமிழ் தேசியம் அதாவது திராவிடம் சார்ந்த தமிழ் தேசியம்னு சொல்லுவாங்க. அது போல தான் தாவேக்காவும். அப்போ அது கூட எப்படி நாம் தமிழர் சேர முடியும்? அது பேசிக்கே ரொம்ப ஆபத்து இல்லை. உங்களுக்கு வந்து கூட்டணி சேர்ந்தா நாம் தமிழ் கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டாங்க, நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா, சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, அவங்களை எதிர்க்கிறோம்னா ஏன் அரசியலுக்கு வரணும்? திமுக மதிமுக ஏற்கனவே இருக்கும்போது இன்னொருத்தர் அதே சாயல்ல ஏன் வரணும்? ஆமா, ஏன் வரணும்? அப்ப அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா கிளப்பி விடுறது ஏதாச்சும் வந்து தகவல் எப்பயுமே அப்படிதான் வரும். தாவை கலந்து தகவல் தான் வரும். நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே இருக்காது, தகவல் தான் வரும். ஸோ அந்த தகவல்ல ராமதாசும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரும் யோசிப்பாரு, இங்க போனா நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா, இல்ல நோட்டு கிடைக்குமா, எதுவுமே கிடைக்காது. அவரும் அதே முழுக்க அதிமுக வரது வாய்ப்பு இல்லை. சமீபத்துல கூட இப்போ வாக்குறுதி என்னாச்சுன்னு அவர் மேக்சிமம் அதிமுக வரதுக்கு வாய்ப்பு, பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா தனிச்சு நிக்கல, தனிச்சு விட்டாங்க, எல்லாத்தையும் தனிச்சு விட்டாங்க. ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா சார், கடைசியா நம்ம கேட்க வேண்டிய விஷயம், அவங்க எப்பவுமே பேசும்போது என்னன்னா திருமாவளவன் போய் எடுத்துக்கிட்டா சொன்னோம்னா என்ன சொன்னாங்கன்னா, அங்க 20 தலைவர்கள் தான் இருக்கிறாங்க, தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, தொண்டர்கள்லாம் தாவேக்கா பக்கம் வந்துட்டாங்க. அதே மாதிரி அது அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களையும் சொல்றாங்க. அப்போ இந்த கட்சிகள்லாம் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. பட் இங்க என்ன நிலவரம் இருக்கு? சீமான் கட்சியோட பலம் என்ன, இவங்க கட்சியோட பலம் இல்ல. சீமான் நாம் தமிழர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஓட் பர்சன்டேஜ் குறையெல்லாம் சொல்றாங்க. ஓட் பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருந்தாலும் அவங்களுக்கு பேஸா தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கை இருக்கு, ஒரு மாற்றுங்கிற ஒரு இது இருக்கு. அவங்களுக்கு வந்து எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன்டேஜ்ல குறையாது. நீங்க வந்து 5 to 8% கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் எந்த இது இருக்காது. ஆனா விஜயால சில ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மாற்று வரணும்னு நினைச்சவங்க வந்து ஓட்டு மாற்றி போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா நாம் தமிழர் ஃபேக்டர் அந்த 5% கீழே வாய்ப்பே கிடையாது, 5-6% கீழே வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க வந்து தமிழ் தேசியங்கிற கொள்கையை வச்சிருக்கனால அதுதான் அவங்களுக்கு பேஸ், அந்த ஓட் பர்சன்டேஜ். வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போடுறதுக்காக 50,000 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃபிளைட் டிக்கெட் போட்டு வந்து இங்கே ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் உள்ளவங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் நேசிக்கிறவங்க நாம் தமிழர் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தாவேக்கால இருப்பாங்களா? ஒரு சென்னையிலேருந்து ஊருக்கு போய் ஓட்டு போறது 2 நேரம், அந்த அளவுக்கு அது வந்து ஒரு வெறி. ஒரு புது கட்சியா இருக்கும்போது அந்த இல்ல, அவங்க தமிழ் தேசியங்கிறது உயிரா நினைக்கிறாங்க, தமிழுக்காகங்கிறது உயிரா நினைக்கிறாங்க. நீங்க விஜய் வந்து இங்க இருந்து மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு போய் பார்க்கலாம், ஆனா வந்து ஓட்டு போறதுக்குலாம் எல்லாரும் வர மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் தேசியங்கிறது கொள்கையை பேச வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் குறைத்து வாய்ப்பு இல்லை. தாவேக்காவோட ஃபேக்டர் வந்து வேற, அது வந்து திமுகவோட ஓட்டு தான் உங்களுக்கு புரியும். முழுக்க திமுகவோட ஓட்டு தான் பிரியும், சிறுபான்மையினர் ஓட்டு தான் அதிகமாக பிரிவு வாய்ப்பு, பெண்கள் ஓட்டு பிரிவு வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுகலேருந்து ஒரு திமுகவோட பிடி மாதிரி தான் தேவைக்கோட கொள்கையும். அப்போ திமுகலேருந்து பிரிவு வாய்ப்பு. கமல் இதே மாதிரி தான் சொல்லி எதிர்த்து வந்தார்கள், லாஸ்ட்ல அங்கே போயிட்டாரு. அதே மாதிரி இது என்ன மாற்றம் நடக்குங்கிறத எனக்கு கடந்திருந்து பார்ப்போம். எனக்கு அவர் கமல் வந்து திமுகவோட சரண்டர் ஆகிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து கடை சாத்திட்டு கடைசி நேரத்துல என்ன வேணாலும் கடை சாத்திட்டு கட்சி வேணாம், நான் வந்து திரும்பவும் படத்துக்கு வரேன்னு படத்துக்கு வந்துருக்கேன். இப்ப நீங்க பேசுன சீமான் பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணம், ஒரு முதல்வர் ஆகணும்னா என்ன செய்யணுங்கிறத ரொம்ப நாள் பயணம் செய்து போற மாதிரி. சீமான் இன்னைக்கு முதல்வர் ஆகலனாலும் இந்த கொள்கை சார்ந்து யாராச்சும் முதல்வர் ஆகணும் தான் அவரோட எண்ணமா இருக்கு. அது இன்னைக்கு நடக்கணும்னு சொல்லி இன்னும் 100 வருஷம் கழிச்சு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அவரோட பயணமே பாத்தீங்கன்னா
தொலைதூர கனவா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்த உடனே முதல்வர் அப்படிங்கிற ஒரு கனவுல ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த ரெண்டுமே வந்து இந்த தேர்தல் வந்து எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த விவாதங்கள்ல சந்திக்கலாம். நன்றி.